வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர் கூட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து 1 by 1 பார்க்கலாம். வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது இங்கிலீஷில் ஆர்பிஐன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பொருளாதார அளவியல் என்ற வார்த்தையினை உருவாக்கியவர் யார், இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எம்இசி என்ற கருத்துருவை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜேஎம் கின்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். கீழ்கண்ட எந்த திட்டம் வேளாண் மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி திட்டம்னு வந்து சொல்லுவோம், ஆப்ஷன் ஏ காந்தியன் பிளான். நெக்ஸ்ட் வந்து மொத்த அழிப்பு அப்படிங்கிறது என்ன, அப்போ 5th வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. ஸோ ஆப்ஷன் இயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, C+S+T+RF. இந்தியாவின் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா, அதாவது அணு ஆற்றல், ஆப்ஷன் டி அட்டாமிக் எனர்ஜின்னு வந்து சொல்லுவோம். இந்த 1 மார்க்கில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டிக்காட்டப்படும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, பிரான்ஸ், ஆப்ஷன் பி பிரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு எது, த கண்ட்ரி ஆஃப் ஃபாலோயிங் கேபிட்டலிசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அமெரிக்கா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. அதே மாதிரி 2 நாடுகளுக்கிடையே வாணிகம் என்பது எதை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10வது கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் 2 நாடுகளுக்கிடையே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஆ மண்டலங்களுக்கிடையே வணிகம், அதாவது இன்டர் ரீஜனல் வந்து சொல்லுவோம். ஸோ 9th வந்து தொகு தேவையின் கூறு, காம்பவுண்ட் ஆஃப் அக்ரிகேட் டிமாண்டுன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து அரசு செலவில் வரும், இது அரசு செலவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அப்போ 9th வந்து பார்த்தீங்கன்னா அரசு செலவு, கவர்மெண்ட் எக்ஸ்பென்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஆன்சர் பார்க்கலாம். பணவீக்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிப்பிடுது, 11வதுக்கு விலைகள் அதிகரிப்பு, ஆப்ஷன் பி பிரைஸ் ஆர் ரைசிங், விலைகள் அதிகரிப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி 1 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 12வதுக்கு கரெக்டான ஆன்சர் 3 ஆப்ஷன், கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதான் வந்து கரெக்டான ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. வன அழிப்பிற்கான முதன்மை காரணம் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மரம் வெட்டும் தொழில், அதாவது டிம்பர் ஹார்வெஸ்டிங் இண்டஸ்ட்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமத்துவத்துடைய தந்தை வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேல் கூறப்பட்ட அனைத்தும் கரெக்ட், ஆல் ஆஃப் த அபோவ். சமத்துவத்துடைய தந்தை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ், ஆப்ஷன் டி காரல் மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின், நபார்டு வங்கி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, இது ஒரு முக்கியமான வினா. ஸோ ஜூலை, ஆப்ஷன் ஆ ஜூலை 1982, ஜூலை 1982. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17, 18 பார்க்கலாம். மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வோருக்கும் உள்ள செலவு எம்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 17வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் ஆ நுகர்வு சார்பு, இதான் கரெக்ட். எம்விவி அப்படிங்கிறது வந்து என்ன, 18 சட்டப்பூர்வமான அழிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம், சப்ளை டு லீகல் டெண்டர் மணின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து 19வது கொஸ்டினுக்கான 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம். டேஸால் தேசிய வருவாய் வகுத்தால் தலா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் 19க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி வந்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், 1 மார்க்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 19வதுக்கும் 20வதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, 2 மார்க்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 மார்க் கொஸ்டின், உடன்பாடு இல்லா வேலையின்மை சிறுகுறிப்பு, முடிக்கு வரையறுக்கும் ரொக்க இருப்பு விகிதம் என்றால் என்ன, வாட் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, மைய வங்கி ஆர்பிஐ என்பதை வரையறு, செலவணி மாற்று வீதம் என்றால் என்ன ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருளை கூறு, மாசுபடுதலுடைய வகைகள், எக்கனாமிக் பிளானிங், உடன் தொடர்பு என்பதை வரையறுக்கவும், ஜிஎஸ்டியின் கூறுகள். 3 மார்க் பொறுத்தவரைக்கும் 7 into 3 21, முதலாளித்துவத்தின் சிறப்பினை வரிசைப்படுத்துக, ஜிடிபி குறைப்பான இலக்கணம் தருக. அதே மாதிரி நுகர்வு நாட்டம் என்றால் என்ன, பொருளாதார அளவின் நோக்கங்களை கூற,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிக்ஸ் மாநாடு 2018 நிகழ்ச்சி நிரல், திட்டமிடுதலுக்கு ஆதாரமான கருத்துக்கள், பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள், கழிவுகள் என்பதன் பொருள் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் த மீனிங் ஆஃப் வேஸ்ட். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொணர்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள், பிரிங் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க், டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, வரி விதிப்பு விதியினை விவரிக்கவும், வேலையின்மை வகையினை விவரிக்கவும், மூலதன இருநிலை ஆக்கத்திறன், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அதே மாதிரி நபார்டோடைய பணிகள், வெளிநாட்டு நேரடி மூலதனத்துக்கான 8 நன்மைகள், தேசிய வருவாயினை அளவிடும் முறைகள், ஒலி மாசுபடுத்தலின் பல்வேறு வகைகளை விவரித்துள்ளது, திட்டமிடுதலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்கவும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் இருக்குது. ஆகஸ்ட் 2021 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர். இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 18 வரைக்கும் கீ ஆன்சர் பார்த்துருப்போம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 19, 20க்கு கீ ஆன்சர் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 19வதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரி, 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து எப்படி கீ பாயிண்ட் எழுதணும், அதே மாதிரி 3 மார்க் வந்து எப்படி கீ பாயிண்ட் எழுதணும்னு சொல்லி டீட்டெயிலாக 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பாருங்கள். ஆக்சலேட்டர்னா என்ன, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சென்ட்ரல் பேங்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதே மாதிரி ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸு, டைப் ஆஃப் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் 1/2 மார்க்கு, வாட்டர் பொல்யூஷன் 1/2 மார்க்கு, நாய்ஸ் பொல்யூஷன் 1/2 மார்க்கு, லேண்ட் பொல்யூஷன், எக்கனாமிக் பிளானிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் ரொம்ப முக்கியம். ஜிடிபி டிஃபால்ட்டர் நல்லா படித்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கீ ஆன்சரில் இருக்கிற மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு வரும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரேடு, பேலன்ஸ் பேமெண்ட்டு, பிரிக்ஸ் 2018, கேஷ் ஃபார் பிளானிங்கு, டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் மணி சப்ளை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் எக்ஸ்பிளேஷன் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ரொம்ப முக்கியம், இது வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே 1 by 1 இருக்குது. டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதே மாதிரி ஷார்ட்ஸ் ரன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி எம்இசி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கீ ஆன்சர்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் ஆஃப் நபார்டு, அட்வான்டேஜ் ஆஃப் எஃப்டிஐஏ, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீ பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்ஸிலிசம் ரொம்ப முக்கியம், இது நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம், டைப் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரிங் அவுட் த அக்ரிமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஃபார் த பிளானிங். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மார்க், டேபிளுக்கு 2 மார்க்கு, ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 2 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேலே நம்ம பார்த்தேன் இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கீ ஆன்சர் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் ஆகஸ்ட் 2021 நடந்த 12ஆம் வகுப்பு பொருளியல் மாணவர்களுக்கான விடை குறிப்புகள் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. உடன்பாட்டு இல்லாத வேலையின்மைக்கெலாம் இப்படி தான் வந்து கீ ஆன்சர் எழுதணும். அதே மாதிரி முடுக்கி, ரொக்க இருப்பு விகிதம், மைய வங்கி என்பது அரசின் பண அளிப்பு மற்றும் வட்டி விதம் ஆகியவற்றை மேலாண்மை செய்வது. ஸோ இப்படி தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி மாசுபடுதலுடைய வகைகள் கேட்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின். பொருளாதார திட்டமிடல், அதே மாதிரி உடன் தொடர்பு பகுப்பாய்வு, ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். 40வது வினா கட்டாய வினா, முதலாளித்துவத்துடைய சிறப்பியல்புகள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி குறைப்பான். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. சேவிதியோடைய விளைவுகள், நுகர்வு நாட்டம், பொருளாதார அளவியலுடைய நோக்கங்கள், அதே மாதிரி வணிக கொடுக்கல் நிலை, அயல்நாட்டு செலுத்து நிலை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரிக்ஸ் மாநாடு, திட்டமிடுதலுக்கு ஆதாரமான கருத்துக்கள், பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கழிவுகள் ஒரு முக்கியமான வினா. இந்த கழிவுகளும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொணர்க, இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகள், 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து எழுதணும். அதே மாதிரி வரி விதிப்போட விதிகள், வேலையின்மை வகைகளை விவரிக்கவும். நெக்ஸ்ட் வந்து ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் குறுகிய காரணிகள். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கியோட பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நன்மைகள்,
முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் ஒப்பிடுக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேசிய வருவாயினை அளவிடும் முறைகள், ஒளி மாசுபாடுக்கான கீ ஆன்சர் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.